மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் விடைத்தாள்களை சரியாக மதிப்பீடு செய்யாத 1000 ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்துள்ளது. துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பள்ளிக்கல்வித்துறைக்கு தேர்வுத்துறை பரிந்துரை செய்துள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். வணக்கம் சங்கரன், இது பற்றின முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பொதுத் தேர்வுகள் என்பது வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி முதல் நடைபெற இருக்கிறது. முதலில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 1ஆம் தேதி துவங்குகிறது. அவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் என்பது வரக்கூடிய 12ஆம் தேதி துவங்குகிறது. தேர்வு நெருங்கி வருவதை தொடர்பாக நேற்று திருச்சியில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டமும் நேற்று நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த பொதுத் தேர்வு விவரம் தொடர்பாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்வுகளில் விடைத்தாள்களை சரியாக மதிப்பீடு செய்யாத 1000 ஆசிரியர்கள், அதாவது குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை சரியாக மதிப்பீடு செய்யாமல் மதிப்பெண்களை கவனக்குறைவாக குறைத்தோ அல்லது அதிகமாக வழங்கிய ஆசிரியர்களுடைய விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு அதன்படி 1000 ஆசிரியர்கள் இது போன்ற விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதில் அலட்சியமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறைக்கு அரசு தேர்வுத்துறை பரிந்துரை செய்திருக்கிறது என்பதுதான் தற்போதைய தகவல்களாக இருக்கின்றன. அந்த ஆசிரியர்கள் மீது ஒரு ஆண்டுக்கான அந்த சம்பள உயர்வு என்பது நிறுத்தமோ அல்லது அவர்கள் பதவி உயர்வுக்கான பரிந்துரை பட்டியலில் இடம்பெறுவதை தவிர்ப்பதோ உள்ளிட்ட துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த ஆண்டு விரைவில் துவங்க இருக்கக்கூடிய பொதுத் தேர்வுகளில் அந்த 1000 ஆசிரியர்களையும் ஈடுபடுத்துவதை தேர்வுத்துறை தவிர்த்திருக்கிறது. எந்த காரணம் கொண்டும் தேர்வு தொடர்பான எந்த பணிகளிலும் அதே போன்று மதிப்பீடு பணிகளிலும் அவர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அரசு தேர்வுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சங்கரன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.